இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் யாழ் கல்வியங்காட்டிலுள்ள அவரது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தினார். கடந்த ஒரு வார காலமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு சமகால கருத்துரையை வழங்குவதற்காக, குறிப்பாக தைப்பொங்கலையொட்டி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள். பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் இந்த நிகழ்வுகள் பலவற்றிலே இந்த மண்ணினுடைய வடக்கு கிழக்கிலே ஒரு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கிட்டத்தட்ட 34 உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமைத்துவத்தை நிர்வாகத்தை கொண்டுள்ள எங்களுடைய கட்சி மட்டுமல்ல, தமிழ் தேசிய கட்சிகளுடைய எந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்வுகளிலே காணப்படவில்லை. இவர்களுடைய மேடையை பார்த்தால் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய என்பிபியினுடைய பிரதிநிதிகள், அமைச்சர்கள், எம்பிக்களாகவே காணப்படுகிறார்கள். அவை இந்த பல நிகழ்வுகள் அரசாங்க நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களையெல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது. அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது. அரசாங்க நிகழ்வு என்றால் எல்லோருடைய பிரதிநிதித்துவம் இங்கே இருக்க வேண்டும்.